ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மீனான ஆட்டோட தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அப்பதான் யூடியூப் நம்ம சேனலை எல்லாரும் கொண்டு போயிருக்கோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஒரு ஆணுக்கு திருமணம் செஞ்சுட்டா எல்லாம் சரியாயிரும், பொறுப்பு இல்லாம இருக்கானா. கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு வந்து அவனை கரெக்ட் பண்ணிடுவா இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த வந்திருக்கனா இல்ல உனக்கு பாடம் எடுக்க வந்திருக்கனா? என்னது புஸ்தகம்? முதல்ல இத படிச்சதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம். இப்போ ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? உறுதிமொழி சார், அதான் திங்கள பிரேயர்ல சொல்றோம்ல. நீங்க நீங்களாவே இருந்துக்கோங்க, நான் நானாவே இருந்துக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடியுமோ அதை பண்ணுவோம். என்ன நான் சொல்றது? பாத்தீங்களா, பள்ளி கூட சத்தம் போடுதுங்க. ஆமாமா. நான் வந்து ஸ்கூலோ காலேஜோ நடத்தல சார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எப்பாடுபட்டாது அந்த பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா? என்ன கைய பிடிச்சிருத்தியா? உனக்கு ஈக்குவலா நான் திருந்திக்கிறேன். எனக்கு ஊரை விட்டுரு. என்ன ஊரை விட்டுரு? எனக்கு ஈக்குவலா நீ திருந்திக்கோ. ரெண்டு பேர் பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா? என்ன கைய பிடிச்சிருத்தியா? ரெண்டு பேரும் திருந்திட்டு ஒழுங்கா வாழ்வோம். ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பாரு. தெரியுது, நீ மூடு. ஆனா அப்படியே இருக்க, நீ அப்படியே இருக்க. நீயா நீ திருந்திக்க, நானா நீ திருந்திக்கிறேன். இங்க நான் திருத்துறேன், என்ன நீ திருத்துற? எப்பாடுபட்டாலும் அந்த பொண்ணை பாரு. ஐயோ, அப்படியே உன் மூஞ்ச பாரு. ஐயோ, உங்களை திருமணம் பண்ணினதுக்காக உங்களோட இணைஞ்சு சந்தோஷமா வாழணும். உங்களை திருத்துறதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல, இதுக்குதான் நம்மள பெத்து போட்டாங்களா? இது என்னோட உறுதியான மொழி. உறுதியான உரிமையிலே வேல்யூ கூட. இது என்னோட நலனுக்கு, என்னோட குடும்பத்தோட நலனுக்காகவும் கண்டிப்பா நான் உன்னை திருத்தி தான். இது சூப்பரான உறுதிமொழி. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. எனக்கு கல்யாணம் முன்னாடி எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அமுச்சு விட்டாங்க. அதானே உலக வழக்கம். அதே மாதிரி நீயும் என்னென்ன விஷயங்கள நல்ல விஷயங்களா கேட்டுட்டு அப்புறம் எங்க திருமணம் பண்ணிக்கலாம். வாய்ப்பில்ல ராஜா. இந்த திருத்தது வேலை உண்டும் இல்ல எந்தும் இல்ல ஒன்றும் இல்லை. சாமி நம்ம பார்த்து என்ன நீ திருத்து, ஒன்னு நான் திருத்துறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து திருத்தி போனாதான். திருத்திக்கிட்டே இருக்கலாமா? யாரா இவன்? தற்குறியாட்டம் அவன் பேரையும் சேர்த்து காப்பி அடிச்சு வச்சிருக்கான். நீ திருத்து, செவ்வாய்க்கிழமை நான் திருத்துறேன். ஒரு வரி விடாம எல்லா வரையும் படிச்சு பார்த்துட்டு தான் கரெக்ட் பண்ணுவாங்க இந்த டீச்சர். முடிஞ்ச அளவுக்கு மார்க் எங்கெல்லாம் கம்மி பண்ணலாம்னு பார்த்து பண்ணுவாங்களே எங்களை டார்ச்சரு. சோ என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நீங்க எங்கயா இருக்கீங்கன்னா உங்களை நீங்களே திருத்திக்கோங்க. அப்படி திருந்தாம இருக்கீங்கன்னா தோலை உடைச்சு போடுவேன். என்ன பண்ணி போடுவேன்? திருந்தாம இருக்கீங்கன்னா இப்பயே திருத்திக்கோங்க. we have very less time. நீ மாறணும், மாறிடு, வேற வழி இல்ல. அவர் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் அவர் திருத்தி வாழ வைக்க முடியும். பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே தெரிந்தும் தெரியாமலும் அறியாமல் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து ஓகே, சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராக இருக்க வைக்க வேண்டும். இது என்னை போலாம். என்ன மாதிரி ஒருத்தன் குடுக்கிற டார்ச்சரையும் நீயும் எவ்வளவு தாங்குற பத்தியா? என்னோட மாமனார் மாமியார் செய்ய மறந்த வேலைய நான் செஞ்சு உன்னை திருத்தி கண்டிப்பா நான் வாழ்ந்தே தீருவேன். நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. என்ன திருத்துறதுக்கே ஒரு ஆள் வேணும். ஏன் இனமடா நீ? பாரு, ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. இப்படிப்பட்டவராக இருந்தாலும் நான் திருத்துவேன். சார், பொண்ணுங்களை குறுன்னு பாக்குறது. பொண்ணுங்கள பாப்பேன், பிரச்சனை பண்றவன் தான் ரக்கட் பாய். நீ எதுக்கு உனக்கு சப்போர்ட் வந்துருக்க? ஏன்னா அவர் தானே என்னோட பாய் ஃப்ரெண்டு. அப்படி இருந்தா கூட திருத்திடுவேன் சார். திருத்திடுவீங்க? அப்ப அது ஓகேவா உனக்கு? எனக்கு ரொம்ப ஓகே. ஏன்னா நான் தானே சூஸ் பண்ணேன். ஒண்ணும் புரியலையே. ஓகே, எப்படி திருத்துறது? பாக்காதுன்னு சொல்லுவேன் சார். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பாக்குறாரு. நம்ம பக்கத்துல இருக்கும் போதே வேற ஒருத்தவங்கள அந்த மாதிரி ரொம்ப ஓவரா இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணுவேன் சார். என்னோட கணவருக்கு அதிகமா தூங்குற பழக்கம் இருக்கு. 10 மணி வரையும் 10 மணி வரையும் தூங்குறாரு அப்படின்னா அதை என்னால மாத்த முடியும். மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா? அதாவது சோம்பேறியா இருந்தா என்னால மாத்த முடியும். 11 மணி வரைக்கும் வாயை பேனு வச்சு தூங்குறத பாரு. இந்த வந்து தப்பு பண்ணிட்டியே அப்படியே நான் லிஸ்ட் போட்டுட்டே இருந்தேன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நீ என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்க, நான் என்னைக்காவது உன் மேல கோவப்பட்டிருக்கேனா அப்படியே நீ என்கிட்ட கேப்ப. ஓகே, நீ பார்ப்பா, கல்யாணம் நான் 1ஆம் தேதியில இந்த தப்பு பண்ணேன், நான் இதை திருத்திருக்கேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் வந்து தப்பு பண்ணா அப்பவே கோவப்படு, அப்பவே சண்டை போடு, அப்பவே மறந்துடு. என்ன புரிஞ்சுதா? லேடிஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்ட்ல இருப்போம் எப்பயுமே.
ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரீம் எவ்வளவு இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. இந்த இப்ப இருக்கிற நிலைமை பொண்ணு கச்சாலே போதும்னு இருக்குது. அதெல்லாம் எதிர்பார்க்கற நிலைமையெல்லாம் நாங்க இல்லைங்க. எப்பயுமே அவங்க வந்து லேசியா தான் இருப்பாங்க. என்னது ஒரு லைன் பை லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது பேர் பொறுப்பு கிடையாதுங்கிறது தானா வரணும். தானா வரணுமா? இல்லம்மா தானா வரணும். ஸ்கெடியூல போடுங்க. இன்னைக்கு இது நானுப்பா, இன்னைக்கு இது நீ தானோ அப்படின்னு ஒரு ஸ்கெடியூல போடுங்க. வந்துட்டு படமா எடுத்து போடலாம், சீரியஸா இப்படி இருக்கலாம். ஆனா லைஃப் அப்படி வராது. குடும்பம் அழிஞ்சு போவோம். என்ன கேட்க வர்றாங்க உங்கள்கிட்டனா, கணவர் இந்த மாதிரி பொறுப்பா இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏய்யா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை பொறுப்பா இல்ல அப்படின்னா ஒரு 2 டைம் சொல்லுவேன், கேட்கலன்னா நானே பண்ணிட்டு போயிடுவேன். அப்ப அவன் பாட்டு ஜாலியா தானே இருப்பான். ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்துச்சு. நான் கேட்பேன் ஸ்மோக் பண்ணியா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் எதுவும் பேச மாட்டேன், கம்மன் போயிடுவேன். ஒரு 2 hours 3 hours பேச மாட்டேன், அமைதியாவே இருப்பேன். உடம்பு கிடம்பு சரியில்லையாமா? இல்லையே. இல்ல எப்ப பாரு ஓயாம கத்திக்கிட்டே இருப்ப, திடீர்னு சைலண்டா இருக்கியா? அதான் எனக்கே ஒரு நிறைய இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும்போது அப்புறம் அவரே அவாய்ட் பண்ணிக்கிட்டாரு. நாள் ஃபுல்லா எதுவுமே பேசக்கூடாது. அம்மா ஒரு நாள்னா அது வந்து பல்லு, அதுக்காக 5 நாள் பேசாம இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. அவருக்கே தெரியாம குடிச்சிட்டு வளர்ந்தது. குடிச்சிருக்கியா? எப்படிமா கண்டுபிடிச்ச? உன் மண்டையில இருக்க ஹெல்மெட்டை கழட்டிட்டு குளிக்க போடா. என் கூமுட்டை புடிச்சா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிங்க கிட்ட சொல்லி நானே வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். நான் குடுக்கறது தான் அளவு. ஸோ அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம், என் ஒய்ஃபே எனக்கு ஊற்றி கொடுக்குறா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் கொஞ்ச நாள் மிதந்தாரு. ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. கொஞ்ச நாள் ஆக இல்ல வேணாம், எனக்கு இது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, நீ ஒரு 3 years கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டான். திருந்திட்டேன்னு சொன்னா ஓகே, ஆனா வாமிட் வர்றதுனா ரொம்ப ஓவர். ஏதோ ஒரு குற்ற உணர்வுக்கு அவரை கொண்டு போயிருக்கீங்க. குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு தீங்கானவே பாட்டில எலிண்டா கூட அத வக்கனையா படிச்சுட்டு ராவா ஒரு பெக் அடிப்பியே அந்த ராசப்பா எங்கப்பா. ஜஸ்ட் லைக் தட் வெளியில இருந்து பார்த்தா கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியலாம். என்னங்க இது? பட் ஒரு ரியாலிட்டி, அந்த சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல இது ஒண்ணு. நல்லா இருக்க. ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தாலும் நான் சேஞ்ச் பண்ணுவேன். எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? எப்படி வாட் இஸ் த ரீசன், ஏன் தேவைப்படுதுன்னு கேட்டு கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும், கண்டிப்பா பண்ணுவேன். சில ஜென்மங்க திருந்தவே திருந்தாது. நம்ம வந்து ஒரு டீச்சர் கிடையாது. ஒரு பேட்ச்ல ஒரு பையனுக்கு இந்த தப்பு இருக்கு, அந்த தப்பு திருத்தி விட்டு அடுத்த பேட்சுக்கு போறோம். we are going to become a life partner. we cannot take risk இல்லையா? ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. லைஃப்ல எல்லாருமே மிஸ்டேக்ஸ் தப்பு பண்ணதா செய்வாங்க, அதை மன்னிச்சு ஏத்துக்கணும். அந்த நல்ல மனசு எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல. தேங்க்ஸ்ங்க, இந்த மனசோட நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. எதனால ட்ரிங்க்ஸ் பண்றாங்க அந்த ரீசனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணாலே போதும். டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. ஏன்னா நீங்க குடியை எளிதா பாக்குறீங்க. அதாவது காசே இல்லாட்டினாலும் கடன் வாங்கி குடிப்பாங்க. ஏன்னா சோஷியல் ட்ரிங்கிங் வந்து எல்லாரும் பண்ணா நீங்க பொது புத்தியில ஏத்தி சாதாரணமானதை எளிதாக திருத்தி விடலாங்கிறதும் பொது புத்திக்கு வந்துருச்சு. ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப டிஃபிகல்ட்டியாவே பாய்ஸ் எல்லாரும் பார்க்கணும், மாத்தவே முடியாது. ஆவக்காரன் கோவக்காரன் வேட்டக்காரன் எங்க வீட்டு மாப்பிள்ள ஒரு குடியாரே. ஐ மீன் மாற்ற முடியும்ன்றதுதான் என்னோட தாட் எப்பவுமே. என்னால முடியும். 21 வருஷமா திருந்தல. நீங்க இவரை வளர்த்துட்டே இருந்தீங்கன்னா எப்பங்க உங்க குழந்தைங்க வளர்ப்பீங்க? 30 வருஷமா தருதலையா சுத்திட்டு இருந்தவங்களை நம்ம தலையில கட்டி வச்சுட்டு கொண்டாட்டி வந்தா திருந்திடுவான்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. கல்யாணம் ஆகி அவனுக்கு அந்த மாதிரி கெட்ட பழக்கம் வந்தா பரவாயில்ல, உன்னை திருத்தது எனக்கு வேலை இல்ல, நான் வந்து என் வாழ்க்கையை தான் பாக்கணும், என் பிள்ளைய வளர்க்கறத பாக்கணும், நீ குடிச்சிக்கோ அப்படின்னு இருக்க முடியாதுல்ல. நாங்க எங்களுக்கு தெரியாதா? நீ வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா? காலம் பொன் போனது. சோ என்னோட காலமை நான் இன்னொருத்தர் மேல இன்வெஸ்ட் பண்ண நான் விரும்பல. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே எங்க கிட்டேவா? இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.